ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் வ்ளாகில் திருநெல்வேலி ஸ்பெஷல் உக்கரை தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோன்னா, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அண்ட் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் நான். தேங்காய் துருவல், ஏலக்காவை ரெண்டும் சேர்த்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு முக்கியமான ஐட்டம் ரவை, கொஞ்சமாக நெய். இதுதான் இதோட ஐட்டமே. இதெல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம 5 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். ஸோ சிம்மில் வச்சு, ரொம்ப ஸோ லைட் சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரவை வறுக்கும் போது தீயாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை போட்டு நல்லா மென்மையாக வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை, அந்த நெய் ஸ்மெல் நல்லா பரவுற அளவுக்கு நீங்கள் ரவையை வறுத்தா போதும். ஸோ இதோடைய சிக்னேச்சர் ஸ்டெப்பே இதுதாங்க. ஸோ பேச்சுலர் கூட ஈஸியாக இந்த சமையலை பண்ணிடலாம். ஸோ ஸ்வீட் டிஷ் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஈஸியாக வீட்டில் வந்து பாசிப்பருப்பு காலியாகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரவை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வரும்போது நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதில் நம்ம ரவையை வந்து தண்ணி விட்டுலாம் வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ வெல்லத்தை எடுத்து சும்மா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் 1/2 கிலோ வெல்லத்தை போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லம் தண்ணியிலே தான் இது வேக வைக்க போகிறோம் ரவையை. சரிங்களா? ஸோ இந்த பாசிப்பருப்போடு இந்த ரவையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் டேஸ்ட் அந்த ஸ்வீட்னஸ் எல்லா இடத்துலையும் சேரும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 4 பேருக்கு தான் செஞ்சுருந்தேன். அதனால தான் வந்து 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ வெல்லம் கூட எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். அண்ட் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது எல்லாமே நல்லா இலகி டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் லிக்விடாக இருக்குன்னு நினைக்க வேணாம். அல்வா பதத்துக்கு நம்ம 5 நிமிஷத்துக்கு இது நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது ஸ்வீட் முடிஞ்சிடுங்க. மேக்ஸிமமே 5 நிமிஷம் தாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ஏன்னா முதலே பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தீங்கன்னா ஓகே, வேக வைக்கலன்னா கரெக்டாக 10 மினிட்ஸில் நம்ம இந்த டிஷ்ஷை முடிச்சிடலாம். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு, எந்த ஸ்வீட்லேயுமே உப்பு போட மறந்துடாதீங்க. ஸ்வீட் தானே, எதுக்கு உப்பு போடணும்னு நினைக்காதீங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட் டிஷ் எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அது நல்லா கெட்டியாக இலகி வரும்போது நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலும் ஏலக்காய் சேர்த்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா கெட்டியாக வரும். அப்போ நம்ம தேங்காய் துருவல் மேலே மேலே போடும்போது உங்களுக்கு அந்த உக்கரையோட டேஸ்ட் வந்து என்டையராக அந்த தேங்காய் தாங்க கொடுக்கும். ஸோ அல்வான்னும் போது பதமாக மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த தேங்காய் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த உக்கரையோடைய ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ தஞ்சாவூர் திருநெல்வேலியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வரன் கோயிலில், பெருமாள் கோயிலில் உக்கரை ஸ்வீட் கொடுக்காத ஒரு கோயிலே இருக்காது. அவ்வளோ அருமையான பிரசாதம் அது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இதில் மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா, வெயிட் கெயின் பண்ணணும், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது, வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹெல்த்தி ஃபேட்டை கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த உக்கரையை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் அதே போல் உங்களோட ஃபேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஈஸியாக நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க. ஃபைனலாக நான் 1 ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நான் அதிகபட்சமாக நெய்யே ஊற்றலை. நெய் வேணுன்றவங்க, நெய் ஸ்மெல் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு பெருசாக நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது, லைட்டாக இருந்தாலே போதும்னு நினைப்பேன். அதனால் நான் 2 ஸ்பூன்லேயே வந்து உக்கரை ஸ்வீட்டை முடிச்சிருக்கேன். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்களா, அந்த கடாயில் ஒட்டாமல் இலகி வருது. இதுதான் அதோட பதங்க. ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு மேலே ஏதாச்சும் நட்ஸ் போடணுன்னா கூட போட்டு சாப்பிடலாம். இல்லை இப்படியே இறக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கனாலே அவ்வளோதாங்க, மேட்டர் க்ளோஸுங்க. சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் கேட்பாங்க. ஸோ முக்கியமாக இது கிட்ஸ் ஃபேவரட். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். ஸோ ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. சர்க்கரை கூட ஆட் பண்ணி, நம்ம வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
டேஸ்ட்டாக இருக்கும். எம்மியாக இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.